பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 24வது வசனம். அழைக்கப்பட்டவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார். அர்ப்பணிப்பு தேவை. வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு சம்பவம். யாருக்காக தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று பெருமை கொண்டார்களோ அந்த மக்களினம் மெஸ்ஸியா வந்தபோது அவர் கொடுத்த வார்த்தை அற்புதம் என்னும் விருந்தை அனுபவிக்க மறந்து போனார்கள், ஏன் இழந்தும் போனார்கள். ஆனால் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு அவரை பின் சென்றவரிடத்திலே அவர் அவர்களுக்காய் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விருந்தை குறித்து சொல்கிறார். லூக்கா 14:15 இறை ஆட்சி விருந்தில் பங்கு கொள்ளக்கூடிய நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்கிறார். இந்த விருந்தை சுவைக்க வேண்டும் என்றால், அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாய் ஒரு அர்ப்பண உணர்வு தேவை. ஏனென்றால் உலகில் பல்வேறு காரியங்கள் நம்மை அதிலிருந்து விலகிச் செல்ல வைக்கிறது. லூக்கா 14:18-20 வாசித்து பாருங்கள். அநேகம் பேர் சாக்கு போக்கு சொன்னார்களாம். ஒருவன் வயல் வாங்கியிருக்கிறேன் என்று, வேறொருவன் 5 ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன் என்று, வேறொருவன் இப்பொழுதுதான் எனக்கு திருமணமாயிற்று என்று, ஆகையால் வர முடியாது என்று சொல்லி அந்த நேரத்தில் சாக்கு போக்கு சொன்னார்களாம். எனக்கு அருமையான பிள்ளை, எந்த சபையில் நான் உறுப்பினராக இருக்கிறேன் என்பதெல்லாம் இந்த விருந்துக்கு நம்மை தகுதிப்படுத்தப் போவதில்லை. மாறாக அவரை, அவருடைய விருந்தை அவர் அழைக்கிற நேரத்தில் எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு அவருக்காய் செல்வதுதான் அர்ப்பணம். பவுலும் கூட அதை குறித்து மிக தெளிவாய் சொல்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்று. நாம் நினைக்கலாம் நமக்கு நிச்சயமாய் அந்த விருந்திலே பங்கு கிடைக்கும் என்று. இயேசு எச்சரிக்கிறார் லூக்கா 14:24 அழைக்கப்பட்டவர்கள் இழந்து போவார்கள் என்பதாக. யார் அதை பெறுவார்கள், யார் அதை பெறமாட்டார்கள் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்கள் சில வேளை பெற்று விடுவார்களாம். லூக்கா 14:21 சொல்லப்படுகிறது. ஏழையர், ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை கூட்டி வாரும் என்று. இழந்து விடாமல் அர்ப்பணத்தோடு வாழ்வோம், விருந்தில் கலந்து கொள்வோம், ஜெபம் செய்வோம். அப்பா, வானக விருந்திலே கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு இந்த வாழ்விலே அழைப்பு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த அர்ப்பணத்தில் எங்களை நிலைத்திருக்க செய்வாராக. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமென்.